ஆக்ட்ரஸ் நயன்தாரா மூக்குத்தி அம்மன் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்கிற நிலையில அவங்களுக்கும் டாக்டர் சுந்தர் சிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள் வைரல் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே படத்தோட பூஜை நடந்தப்ப மீனாவுக்கும் நயன்தாராவுக்கும் செட் ஆகலன்னு சொல்லி அது ஒரு பக்கம் சர்ச்சையாயிட்டு இருந்தது. இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளை பற்றி அமைதியா இருந்த நயன்தாரா தற்போது எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் தர மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்ன ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் அதாவது மார்ச் 6ஆம் தேதி மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட பூஜை மற்றும் துவக்க விழாவை ப்ரொடியூசர் வேர்ல்ட்ஸ் ஃபிலிம் ஐசரி கணேஷ் அவர்கள் பிரம்மாண்டமா நடத்தியிருந்தாரு. இந்த விழால ஆக்ட்ரஸ் குஷ்பு, மீனா, ரெஜினா கெசன்ட்ரா, ஆக்ட்ரஸ் நயன்தாரா உள்ளிட்ட நடிகைகளும் டாக்டர் சுந்தர் சி, யோகி பாபு மற்றும் படத்துல நடிக்கிற நடிகைகள் அப்படின்னு ஒட்டுமொத்த படக்குழுவும் கலந்துக்கிட்டாங்க. இந்த விழால ஆக்ட்ரஸ் நயன்தாரா மீனாவை கண்டுக்கவே இல்லை, ஒரு ஹாய் கூட சொல்லவே இல்லை. அவங்க பேச முயற்சி பண்ணப்பையும் நயன்தாரா சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. குஷ்பு மற்றும் ரெஜினா கெசன்ட்ராவை ஹக் பண்ணி மரியாதை தெரிவிச்சிருந்த நிலையில மீனா அங்க இருந்ததைய நயன்தாரா கண்டுக்கல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த விழால எல்லா நடிகைகளோட சேர்ந்து செல்ஃபி எடுத்தது நயன்தாராவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இதுக்கெல்லாம் பதில் தர மாதிரி ஆக்ட்ரஸ் மீனா சில பிலாசபி குவைட்ஸை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே தனியா இருக்கிற சிங்கம் ஆடு தன்னை பத்தி என்ன நினைக்குது, என்ன சொல்லுது அப்படின்னு எதை பத்தியும் கவலைப்படாது அப்படின்னும், உங்களோட நல்ல உள்ளத்தை மட்டுமே நினைச்சு பெருமை கொள்ளுங்க, எல்லார்கிட்டயும் அது இருக்காது அப்படின்னு இன்டேரக்டா பதில் தர மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மீனா இப்படி போஸ்டர் போடுறப்ப நயன்தாரா எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாம அமைதியா தான் இருந்தாங்க. அதே போல மீனாவும் நயன்தாராவை கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. நடிகை மீனா எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த விழாவுக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களா மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்புல நயன்தாராவுக்கும் டாக்டர் சுந்தர் சிக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. தற்போது இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, எதனால சண்டை வந்தது அப்படிங்கிறத வலைப்பேச்சு பிஸ்மி ரிவீல் பண்ணியிருக்காரு. அதாவது மூக்குத்தி அம்மன் 2ஓட ப்ரமோ ஷூட் எடுக்கும்போது நயன்தாராவுக்கு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு காஸ்டியூமை சுந்தர் சியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. ஆனா நயன்தாரா இந்த காஸ்டியூம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு பிடிக்கவே இல்லை, வேற கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு நயன்தாரா இந்த காஸ்டியூமை போட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் முடியாது, அவங்க இதை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சுந்தர் சி சொல்லியிருக்காரு. இதனால நயன்தாரா அந்த காஸ்டியூமை போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீனுக்காக இன்னொரு காஸ்டியூமை கொண்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்திருக்காரு. அந்த காஸ்டியூமை வாங்க மறுத்து அசிஸ்டன்ட் டைரக்டரை திட்டி அனுப்பியிருக்காங்க. ஆனால் டாக்டர் சுந்தர் சி அதை போட்டு தான் நடிக்கணும் அப்படின்னு உறுதியாக சொன்னதால நயன்தாரா அதையே போட்டு நடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் நயன்தாரா கிட்ட திட்டு வாங்கின அசிஸ்டன்ட் டைரக்டர் கோச்சிட்டு போயிட்டாராமா. மேலும் நயன்தாரா நடந்துக்கிட்ட விதம் பற்றி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கிட்ட சுந்தர் சி சொல்ல ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காராமா. இது இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், நம்ம வேறொரு ஹீரோயினியை யோசிக்க வேண்டிய நிலைமை வரலாம் அப்படின்னு சுந்தர் சி சொன்னதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் நேற்று சோஷியல் மீடியாவில் வைரலான நிலையில தற்போது நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளை புரிஞ்சுக்கொள்ள முடியாதவங்க சிலர் நம்மளை பற்றி புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க, அவங்க நம்ம பற்றி தவறான கருத்துக்களை மட்டுமே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளை புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு விளக்கம் தரதால எந்த ஒரு பயனும் கிடையாது, அது நேரத்தையும் எனர்ஜியும் தான் வேஸ்ட் பண்ணோம், நம்மளை புரிஞ்சுக்க முடியாதவங்க கிட்ட இருந்து நம்மளை செக்யூர் பண்ணிக்கிறது தான் முக்கியம், அவங்க நம்மளை பற்றி தப்பான கருத்துக்களை பரப்பும்போது நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட விளக்கம் தரலாம் தப்பு கிடையாது, ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒப்பீனியன் வைக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் அதை எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க அல்லது பரப்பிட்டு இருக்காங்க, இதுக்கு விளக்கம் தர தேவையே இல்லை அப்படின்னு நயன்தாரா விளக்கம் கொடுத்துருக்காங்க. நயன்தாரா தனுஷ் பிரச்சனைக்கு அப்புறமா நயன்தாரா மேலே நிறைய நெகட்டிவிட்டி சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் பட்டமே இனி வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ கூட அதுக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸே தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் மூக்குத்தி அம்மன் படத்தோட ஷூட்டிங்கை ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தற்போது சென்னையில் இருக்க ஆலப்பாக்கம் பொன்னியம்மன் கோவிலில் தான் மூக்குத்தி அம்மனோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு.